அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக 10th தமிழிலிருந்து தினமும் முக்கியமான 75 கேள்விகள் பார்த்து வரோம். இன்றுடன் பார்த்தீங்கன்னா நம்ம 10th தமிழை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இன்று ஒரு 80 கேள்விகளை பார்க்க போகிறோம். நாளை முதல் பார்த்தீங்கன்னா 6th to 10th கம்பைன் பண்ணி ஒரு மாடல் டெஸ்ட்டாக தமிழில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என கூறியவர் யார்? உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்று கூறியவர் ஆன்சர் சரிதான், தொல்காப்பியர் ஆவார். கஜா என்னும் புயலின் பெயர் தந்த நாடு எந்த நாடு? 64 நாடுகள் இணைந்து புயல்களுக்கு பெயர் வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ இந்த கஜா என்னும் புயலின் பெயர் தந்த நாடு ஆப்ஷனில் இலங்கை என்பது சரியான ஒன்று. அழுக்கம் என்னும் சொல்லின் வட்டார வழக்கு சொல் என்ன? அழுக்கம் என்னும் சொல்லின் வட்டார வழக்கு சொல் என்ன? அழுக்கம் அப்படின்னா அழுத்தம் என பொருள்படும். நண்பா எழுது என்பது எவ்வகை தொடர்? நண்பா எழுது என்பது விழித்தொடர் ஆகும். மலைபடுகடாம் நூலின் ஆசிரியர் யார்? மலைபடுகடாம் நூலின் ஆசிரியர் ஆன்சர் சரிதான், பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் ஆவார். ஒரே சொல் 2 அல்லது 3 முறை வருவதற்கு பெயர் என்ன? ஒரே சொல் 2 அல்லது 3 முறை வருவது அதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? அடுக்குத் தொடர். ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் உரையாடும் மென்பொருளின் பெயர் என்ன? ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் உரையாடும் மென்பொருளின் பெயர் இலா என்ற மென்பொருளாகும். எந்த இலக்கியத்தில் அதிகப்படியான அறிவியல் கருத்துகள் செறிந்துள்ளன? எந்த இலக்கியம்னு பார்த்தீங்கன்னா காப்பிய இலக்கியத்தில் தான் அதிகப்படியான அறிவியல் கருத்துகள் செறிந்துள்ளன. பெருவெடிப்பு கொள்கையோடு தொடர்புடையவர் யார்? பெரு வெடிப்பு கொள்கையோடு தொடர்புடையவர் ஆப்ஷனில் ஸ்டீபன் ஹாக்கிங் அவர்கள். புலவருக்கு கவரி வீசிய மன்னன் யார்? புலவருக்கு கவரி வீசிய மன்னன் மூசிகர்னார் தூங்கிடுவார். அதில் பெருஞ்சேரல் இரும்பொறை என்ற மன்னர் கவரி வீசியவர் ஆவார். சதாவதானி என்று பாராட்ட பெற்றவர் யார்? சதாவதானி என்று பாராட்டப்பட்டவர் செய்குதம்பி பாவலர் ஆவார். தமிழ் நூல்கள் எந்த மொழியில் அதிகமாக மொழிபெயர்க்கப்படுகிறது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தமிழ் நூல்கள் ஆங்கில மொழியில் அதிகமாக மொழிபெயர்க்கப்படுகிறது. ஆஸ்தெட்டிக்ஸ் என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? ஆஸ்தெட்டிக்ஸ் என்பதன் கலை சொல்லாக்கம் ஆன்சர் சரிதான், கலை படைப்புகள் என பொருள்படும். ஆஸ்தெட்டிக்ஸ் கரெக்ட் தான். எது இல்லாமல் ஈட்டும் பொருளை நாம் நீக்கிவிட வேண்டும்? எது இல்லாமல் ஈட்டும் பொருளை நாம் நீக்கிவிட வேண்டும் பார்த்தீங்கன்னா இரக்கம் அன்பு இல்லாமல் ஈட்டும் பொருளை நாம் நீக்கிவிட வேண்டும். டோக்கியோவில் உள்ள கிழக்கு மேற்கு சந்திப்பில் இந்தியா சார்பாக கலந்து கொண்டவர் யார்? டோக்கியோவில் கிழக்கு மேற்கு சந்திப்பு நடந்தது, அதில் இந்தியா சார்பாக கலந்து கொண்டவர் ஆன்சர் சரிதான், பால சரஸ்வதி அவர்கள். ஆஸ்திரியா நாட்டின் தலைநகர் பெயர் என்ன? ஆஸ்திரியா நாட்டின் தலைநகர் வியன்னா என்பதாகும். தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார்? தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் ஆப்ஷனில் மாப்போ சிவஞானம் அவர்கள், மாப்போசி அவர்கள். ஆசிரியப்பாவின் வகைகள் மொத்தம் எத்தனை? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பாவின் வகைகள் மொத்தம் 4 ஆகும். 4 சீராக வரும் அடி என்னடி? இதில் குரலடி சிந்தடி அப்படிலாம் பார்த்துருப்போம். 4 சீராக வரும் அடி அளவடி என்று அழைக்கப்படுகிறது. இன்பத்தின் கதவையும் துன்பத்தின் கதவையும் திறப்பது என்ன? இன்பத்தின் கதவையும் துன்பத்தின் கதவையும் திறப்பது நாக்கு என்பது சரி. நாகூர் ரூமி எந்த இதழில் எழுதத் தொடங்கினார்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நாகூர் ரூமி கணையாளி என்ற இதழில் எழுத தொடங்கினார். இயல்பான நிகழ்ச்சி மீது தன் குறிப்பை ஏற்று கூறும் அணியின் பெயர் என்ன? இயல்பான நிகழ்ச்சி மீது தன் குறிப்பை ஏற்றி கூறும் அணி தற்குறிப்பேற்ற அணி என்பது சரியான ஒன்று.
தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு எத்தனை விழுக்காடு மழையை தருகிறது? நம்ம தமிழகத்துக்கு வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு பார்த்தீங்கன்னா 70% மழையை தருகிறது. ஜெயகாந்தனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம் எது? ஜெயகாந்தனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம் சில நேரங்களில் சில மனிதர்கள். நாகூர் ரூமி அவர் பிறந்த மாவட்டம் எது? நாகூர் ரூமி பிறந்த மாவட்டம் தஞ்சையாகும். தென்றல் விடு தூது என்ற நூலின் ஆசிரியர் யார்? தென்றல் விடு நூலின் ஆசிரியர், தென்றல் விடு தூது நூலின் ஆசிரியர் பலபட்டடை சொக்கநாத புலவர் ஆவார். புதிய ஆத்திச்சூடி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆத்திச்சூடி படைத்தவர் ஔவையார், புதிய ஆத்திச்சூடி படைத்தவர் பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடி படைத்தவர் நெல்லை சு முத்து அவர்கள். 6th பார்த்துருப்போம். பெய்டி என்ற புயலின் பெயர் தந்த நாடு எந்த நாடு? பெய்டி புயல், அந்த பெய்டி என்ற பெயரை தந்த நாடு மியான்மர் என்பது சரியான ஒன்று. கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யார்? கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி. ராஜநாராயணன் அவர்கள். முற்றுப்பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவதற்கு பெயர் என்ன? முற்றுப்பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடராகும். ஆள் என்பது எத்தனையாவது வேற்றுமை உருபு? இதில் ஐயாள் கூ இன் அது கண் அப்படின்னு படிச்சிருப்பான். ஆளுங்கிறது 3ஆம் வேற்றுமை உருபாகும். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று கூறியவர் யார்? இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று கூறியவர் பாரதியார். குலசேகர ஆழ்வார் பிறந்த மாநிலம் எது? குலசேகர ஆழ்வார் பிறந்தது கேரளாவில் பிறந்தார். பெரியார் கோளரங்கத்தில் 360 பாகை அரைவட்ட வானத்திரை எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? பெரியார் கோளரங்கத்தில் 360 பாகை அரைவட்ட வானத்திரை அமைக்கப்பட்ட ஆண்டு 2009ஆம் ஆண்டாகும். என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது என்ன வலுவமைதி? என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி ஆகும். கோபல்லபுரத்து மக்கள் புதினம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? கோபல்லபுரத்து மக்கள் 1991ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது. பில்லான் என்னும் இடம் எந்த நாட்டில் உள்ளது? பில்லான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்தோனேசியாவில் உள்ள ஒரு இடமாகும். 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது? 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டாகும். சிந்துக்கு தந்தை என்று பாராட்ட பெற்றவர் யார்? சிந்துக்கு தந்தை என்று போற்றப்பட்டவர் பாரதியார் அவர்கள். கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கியவர் யார்? கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கியவர் கி. ராஜநாராயணன் அவர்கள். பரிபாடல் எவ்வகை நூல்? பரிபாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அகமும் புறமும் கலந்த நூல் பரிபாடலாகும். பெருமாள் திருமொழியின் காலம், அது இயற்றப்பட்ட காலம் எந்த நூற்றாண்டுன்னு பாருங்க, 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. கத்துங்குயிலோசை என்பது எவ்வகை வலுவமைதி? கத்துங்குயிலோசை காதில் பட வேணும் அப்படின்னு பாடியிருப்பார். இது பார்த்தீங்கன்னா மரபு வலுவமைதியை சாரும். சுவல் என்பதன் பொருள் என்ன? சுவல் இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. தோல் என பொருள்படும். கீழ் கண்டவற்றுள் ஜெயகாந்தன் படைக்காத நூல் எந்த நூல்? அது ரிலேட்டடாக அவர் நூல் படைச்சதில்லை. இதில் குறும்புதினம் கவிதை மொழிபெயர்ப்பை படைத்துள்ளார். திறனாய்வு என்பதை அவர் படைக்காதது. நல்ல என்னும் அடைமொழியை கொண்ட நூல் எந்த நூல்? நல் குறுந்தொகை என்பது சரியான விடை. நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன? நாகூர் ரூமி அவர்களின் இயற்பெயர் முகமது ரஃபி என்பதாகும். நிறைவடைகிறவனே செல்வன் என்று கூறுவது எந்த மதம்? நிறைவடைகிறவனே செல்வன் என்று கூறுவது தாபோபியம் என்பது சரியான விடையாகும். அறிவிலா என்பதை பிரிக்க கிடைப்பது என்ன?
நேர் நேர் நிறை இதெல்லாம் பார்த்தோம்னா அறிவிலாவில் கிடைப்பது கருவிலம் என்பது சரியான விடை. சுதந்திர இந்தியாவின் சாதனை சவாலாக ஜெயகாந்தன் கருதுவது என்ன? சுதந்திர இந்தியாவின் சாதனை சவாலாக ஜெயகாந்தன் கருதுவது சுதந்திரத்தை பேணி காத்தல் என்பது சரியான ஒன்று. கரிசல் இலக்கிய பரம்பரையின் இன்றைய எழுத்தாளர் யார்? கரிசல் இலக்கிய பரம்பரையின் இன்றைய எழுத்தாளர்கள் சோ தர்மன், பூமணி, ஜெயப்பிரகாசம் அனைவரும் என்பது சரியான விடை. உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது என்ன? உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வி என்பது சரியான விடை. நீதி வெண்பாவின் ஆசிரியர் யார்? நீதி வெண்பா இந்த ஆசிரியர் செய்குதம்பி பாவலராவார். இமயத்துக்கு அப்பால் என்னும் படைப்பிற்கு ஜெயகாந்தன் பெற்ற விருது என்ன? இமயத்துக்கு அப்பால் என்னும் படைப்பிற்கு ஜெயகாந்தன் பெற்ற விருது சோவியத் நாட்டு விருதாகும். கேள்வியினான் இலக்கண குறிப்பு என்ன? கேள்வியினான் இது பார்த்தீங்கன்னா வினையாளனையும் பெயரை சாரும். சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் யார்? சீரா புராணத்திற்கு உரை கண்டவர் ஆப்ஷன்ல செய்குதம்பி பாவலராவார். எந்த நாட்டில் ஓராண்டில் பிறமொழி நூல்கள் 5000 வரை மொழிபெயர்க்கப்படுகிறது? அது எந்த நாடு? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில தான் ஓராண்டில் பிறமொழி நூல்கள் 5000 வரை மொழிபெயர்க்கப்படுகிறது. நாட்டார் கலைகள் என்ற நூலை எழுதியவர் யார்? நாட்டார் கலைகள் என்ற நூலை எழுதியவர் ஆ.க. பெருமாள் அவர்கள். ஜெயகாந்தனின் படைப்புகளில் திரைப்படமான கதை அல்லது கதைகள் யாவை? அவரோட படைப்புள்ள உன்னை போல ஒருவன், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், சில நேரங்களில் சில மனிதர்கள் இந்த மூன்றுமே திரைப்படமாக்கப்பட்டது. 3 சீராக வரும் அடி என்ன அடி? 3 சீராக 4 அளவடின்னு பார்த்தோம். 3 சீராக வரும் அடி சிந்தடி ஆகும். காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு எந்த ஆண்டு? 1931ஆம் ஆண்டு கையெழுத்தானது. வெண்பாவின் வகைகள் மொத்தம் எத்தனை? வெண்பாவின் வகைகள் ஆப்ஷன்ல 5 வகைப்படும். சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் அழைக்கப்படுபவர் யார்? சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் மாப்போசி அவர்கள். வண்ணமும் அன்னமும் இலக்கண குறிப்பு என்ன? உம்முங்கிறது வெளிப்படையா வந்துருச்சு. அப்ப இது கண்டிப்பா என்னவா இருக்கும்? எண்ணுமை என்பது சரி. அகவற்பாவில் அமைந்த காப்பியம் எது? அகவற்பாவில் அமைந்த காப்பியம் சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்காதை அனைத்துமே அகவற்பாவில் அமைந்த காப்பியங்களாகும். நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் யார்? நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் சீத்தலை சாத்தனார். மண்ணீட்டாளர் என்னும் சொல்லின் பொருள் என்ன? மண்ணீட்டாளர் என்பது யாரை குறிக்கும் பார்த்தீங்கன்னா சிற்பியை குறிக்கும். ஏகாரத்தில் முடியும் பாவகை என்ன? ஏகாரத்தில் முடியும் பாவகை ஆப்ஷன்ல ஆசிரியப்பா என்பது சரியான ஒன்று. இந்திய அரசின் தாமரை திருவிருது பெற்ற பெண்மணி யார்? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னப்பிள்ளை, கிருஷ்ணம்மாள், ஜெகநாதன் இருவருமே தாமரை திரு விருது பெற்றுள்ளனர். வறுமையை போன்ற துன்பம் தருவது என்ன? வறுமையை போன்ற துன்பம் தருவது வறுமை என்றுதான் வள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார். திருக்குறள் நீதி இலக்கியம் என்னும் நூலை எழுதியவர் யார்? திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலை எழுதியவர் காத்தா திருநாவுக்கரசு அவர்கள். ஒரு செயலை செய்வதற்கு எதனை அறிந்து செயல்பட வேண்டும்? ஒரு செயலை செய்வதற்கு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உலகியல் நடைமுறையை அறிந்து செயல்பட வேண்டும். ஆர்டிஃபேக்ட்ஸ் என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? ஆர்டிஃபேக்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா கலை படைப்புகள் என பொருள்படும். கீதாஞ்சலி முதலில் எழுதப்பட்ட மொழி என்ன மொழி? கீதாஞ்சலி முதலில் பார்த்தீங்கன்னா வங்க மொழியில் எழுதப்பட்டது. எவ்வகை அறிவுடைய அமைச்சர்களுக்கு முன் சூழ்ச்சிகள் நிற்காது? அந்த அமைச்சர் பார்த்தீங்கன்னா நூலறிவு மற்றும் நுண்ணறிவு பெற்ற அமைச்சர் முன்பு சூழ்ச்சிகள் நிற்காது. மன்னகத்து பூந்துளிகள் என்ற நூலின்
ஆசிரியர் யார்? மண்ணகத்து பூந்துளிகள் என்ற நூலின் ஆசிரியர், ஆன்சர் சரிதான், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். 2 அடி முதல் 12 அடி வரை அமைவது என்ன? 2 அடி முதல் 12 அடி வரை அமைவது வெண்பா என்பது சரியான ஒன்று. தேவரை போன்ற தன்மை உடையவர் யார்? அந்த குறள தேவர்தம் கயவர்னு வரும். தேவரை போன்ற தன்மை உடையவர் கயவராவார். மொழிபெயர்ப்புக்கு எதற்கு உதவுகிறது? மொழிபெயர்ப்பு எதற்கு உதவுகிறது? இது அரசியலை உருவாக்க, பொருளியலை உருவாக்க, அறிவியலை உருவாக்க அனைத்திற்குமே மொழிபெயர்ப்பு பயன்படுகிறது. பகைவர்கள் வெல்லும் கூர்மையான ஆயுதம் எது? பகைவர்களை வெல்லும் கூர்மையான ஆயுதம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பொருள் ஈட்டுதல் என்பதாகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றோட பார்த்தீங்கன்னா 10th தமிழை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நாளை முதல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6th to 10th கலந்து ஒரு மாடலாக எக்ஸாம் வரைக்கும் கண்டிப்பாக பார்த்துட்டு வரலாம். இந்த வீடியோ பதிவு உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.